ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இன்றைக்கி நூடுல்ஸ் தான் லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன்னா பசங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது அம்மா எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் கட்டிடுமா, எனக்கு நூடுல்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னுடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட், குடமிளகா, பீன்ஸ், மக்காச்சோளம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் சூடான பின்னாடி பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்கணும் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி இருக்கணும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக குழ குழன்னு வந்துடும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு. நூடுல்ஸை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் குழ குழன்னு ஆகிடும். ஜஸ்ட் 2 நிமிஷம் தாங்க வேக வைக்கணும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குழ குழன்னு ஆகிடும். அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். நூடுல்ஸ் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இப்போது நம்ம நூடுல்ஸ் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 30 செகண்ட் இருக்கட்டுங்க. இந்த நூடுல்ஸை வச்சுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு இது குழஞ்சி வந்துடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துன்னே இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு டக்குன்னு குழஞ்சி விட்டுரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போது கரெக்டாக 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் நூடுல்ஸு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு எனக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வடிச்சிடுறேன். இந்த தண்ணி வந்து எடுத்துடணும் டக்குன்னு. அப்படியே தண்ணி வச்சுருந்தாலும் தண்ணியிலே வச்சுருந்தாலும் இன்னும் குழஞ்சிடும். இதை வந்து நான் ஒரு வடித்தட்டி போட்டு நான் வடித்து எடுத்துக்கிறேன். நார்மல் தண்ணி விட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சிடணும். ஆற வச்சு இதையும் வடித்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். அப்படியே விட்டாலும் இது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயத்தை நீல வாக்கத்தில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிடாதீங்க, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கேரட்டை சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னுங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நூடுல்ஸோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா சில்லி சாஸுங்க, சில்லி சாஸை சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. இது சோயா சாஸ். சோயா சாஸ் சேர்த்து தாங்க நூடுல்ஸ்னே ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சோயா சாஸ்ன்றது நூடுல்ஸ்க்கு மெயின் ஆகிட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது இது கூட நம்ம நார்மல் டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ லைட்டாக வதங்கும் போதே நம்ம இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை கலக்கும் போது தாங்க ரொம்ப சவாலாக இருக்கும். இப்போது 2 கரண்டியாக வச்சுக்கலாம். நம்ம 2 கரண்டியாக வச்சுட்டா தான் நம்மளுக்கு கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். நம்ம கலக்காமல் மசாலா சேர்த்தோன்னா ஒரு பக்கமாக திட்டு ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்குவோம். இப்போ இதையும் மசாலாவும் நல்லா கலந்துடுவோம். கொத்தமல்லியும் வெங்காயம் தாளியும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தாள் பார்த்திங்கன்னா சேர்க்கும் போது இதுவும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த நூடுல்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.